ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ராவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. சார், ரீசெண்டா கரூர்ல விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செஞ்சதை தாண்டி இன்னைக்கு விராலிமலை தொகுதியோட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால அதிமுக வலுவடைஞ்சிருச்சா சார்? இது ஒரு செட்பேக்கா இருக்கு. 8 வருஷமாவே மாத்தி மாத்தி எது நடந்தாலும் அதிமுகல பிளவு, அதிமுகலேருந்து போயிட்டாங்க, அதிமுகலேருந்து அங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ்ஸை பாருங்க, திமுகவுக்கு போய் ஜெயிச்சுட்டாருன்னு சொன்னா திமுக தலைவரே தோத்துட்டாரு அப்படின்னு திரும்ப கேட்க வேண்டிய அளவில் தான் நிலவரம் இருக்கு. எடப்பாடிங்கிறவர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டார்கெட்டடாக இருக்கார். நம்ம எதையாவது பேசினா எடப்பாடிக்கு நான் முட்டு கொடுக்குறேங்கிறாங்க. நான் முட்டு கொடுக்கறது அதிமுகங்கிற உண்மையான பெரிய சோர்ஸ். கடந்த 30 வருடமாக திமுகவில் ஒரு தலைவர் வந்திருக்காருன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அவங்க எல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க தான். அப்புறம் அதுக்கப்புறம் 21% அதிமுக வாங்கியிருக்கா இல்லையா? நீங்கள் சொல்கிற இந்த 6 தொகுதியுமே அதிமுகவுடைய தொகுதிகள் தானே. அதில் 4 அதிமுகவுடைய கோட்டை தானே. இப்போ இடைத்தேர்தலில் நம்ம சிஎம் என்ன சொல்கிறாரு, எல்லா கட்சிக்கும் போய் நீங்கள்லாம் 20 வருஷமா 30 வருஷமா அரசியலில் குப்பை கொட்டினாலும் நான் உங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களும் ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மதிமுக பொறுத்த வரைக்கும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திமுகவில் இருந்தாலே ஜெயிக்க முடியாதுன்னு தெளிவாக தெரியும். 5 வருஷம் குப்பை கொட்டிட்டு கிளம்பிடுறேன்னா அப்படின்ட்டு அவங்க ரிசைன் பண்ணலை. அப்போ இந்த 6 பேர் 8 பேர் வருவாங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். விஜயோடைய டார்கெட் அதிமுகலேருந்து 8 பேரையாவது எடுப்பது. எடப்பாடிக்கு செட்பேக்கான்னு கேட்டீங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் தெளிவாக இருக்காங்க. அவங்க எங்கேருந்து வருவாங்க, வானத்துலேருந்து குதிப்பாங்களா இல்லை ஜன்னல்லேருந்து ஜம்ப் பண்ணி வருவாங்களாங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் 10 நாளில் தெரிஞ்சிடும். ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. 8 பேர் டார்கெட். என்ன 8 பேருங்கிறதுக்கு நான் ஏற்கனவே காரணம் சொல்லிட்டேன். 106 அவர்கிட்ட இருக்குது, 107 திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெற்றுருவார். 8 பேர் அதிமுகலேருந்து தூக்கினா 5 பேர் காங்கிரஸ் சேர்த்தா இந்த பக்கம் 120, அந்த பக்கம் ஆல்ரெடி 120 காங்கிரஸ் அண்ட் தாவேக்கா இருக்குது. ஸோ பல்லடம் ரோடு, அவினாசி ரோடு எப்படியா இருந்தாலும் கோயம்புத்தூர் போகலாம். இவங்க தகராறு பண்ணால் அவங்க தகராறு பண்ணால் இவங்கிறது தான் அவருடைய கால்குலேஷனாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் 2 கையும் இல்லைன்னாலுமே குளிக்கிறதுக்கும் துணியை மாற்றிக்கிறதுக்கும் எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனால் அவர்கள் சசிகலா அவர்களையோ டிடிவி தினகரன் எல்லாரையும் இணைஞ்சு அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குல்ல? இல்லை வாய்ப்பு. இப்போ சசிகலாவோட சேர்ந்து அவர் எடப்பாடி ஐயா அதிமுகவை நடத்தியிருந்தாருன்னா என்ன இருந்திருக்கும்? சசிகலா அம்மா என்ன பதவிக்கு வந்திருப்பாங்க? ஒரு பதவியும் கேட்காம வருவாங்களா? அவங்க தான் அதிமுகவின் தாய் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்கணும். அதிமுகவின் தாயின்ற பதவி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். வேற ஏதாவது பதவி இருக்கு? ஒரு மேல உள்ள அதிருப்தி தான் எல்லாரும் தவைக்க. அது இவங்க சொல்ற காரணங்கள். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி யாரை நம்பி இவங்க தேர்தலில் இறங்கினாங்க? எடப்பாடியை நம்பி தானே இறங்கினாங்க. அதிமுகவை இரட்டை இலையை தங்களுடைய அற்புதமான சேவைகள்லாம் என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அதை வச்சு தானே பண்ணாங்க. இப்போ இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிச்சாலோ தோத்தாலோ தெரிஞ்சிருமே. தாவேக்காவோட போய் அவங்க இடைத்தேர்தலில் தோத்தாங்கன்னா அப்போ யாரை நீங்கள் பிளேம் பண்ணுவீங்க? சம்மந்தப்பட்ட அவங்கள தானே நீங்கள் பிளேம் பண்ணுவீங்க. எது எப்படி இருந்தாலும் இது வேண்டாத முயற்சி. தாவேக்கா இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். செட்பேக்கான்னு கேட்டால் 25 பேர் போனாங்க, இப்போ 6 பேர் தான் போயிருக்காங்க. அப்போ மீதி 19 திருப்பி வந்துட்டாங்களே, அது கம்பேக் தானே. யாரு என்னதுக்கு டெய்லி காலையில் கூப்பிட்டு அவருடைய வேலை என்னன்னா செய்திகள்லாம் கூப்பிட்டு யாரும் ஓடலைங்க, யாரும் பிரியலைங்க, ஓடினவங்களை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லைங்க, கூப்பிட்டு ஓடினாலும் தப்பு இல்லைங்க அப்படின்னு டெய்லி உங்களுக்கு செய்தி கொடுத்துட்டு இருப்பாரா? ரீசெண்டாக சண்முகம் அவர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அவரோட பையன் மிதுன் பழனிசாமி அவர்களை அரசியல் கொண்டு வரதுனால தான் இவர் அமைதியா இருக்காரு. எப்ப தெரியும் அவருக்கு? ஒரு 13 days பேக். தேர்தலுக்கு அப்புறம் தெரியுமா, தேர்தலுக்கு முன்னாடியே தெரியுமா? மித்துன் பிறந்திருக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் வீட்லேயும் பசங்க இருப்பாங்கல்ல. ஸோ எல்லாம் தெரிஞ்சது தானே. ஏன் இப்போ சொல்கிறாரு? மித்துனை கொண்டு வர்றதுக்காகத்தான் என்ன தோக்கடிச்சாருன்னு சொல்கிறாரா? எடப்பாடி சண்முகம் கிட்ட நான் இத்தனை ஒரு மாவட்டத்தை எது கொடுத்தாரு? ஜெயிக்கிறதுக்கு தானே கொடுத்தாரு. நீங்கள் ஜெயிச்சதே பாமக ஜெயிச்ச மயிலம் தொகுதியில் தானே. இல்லைன்னா ஊத்தி மூடி இருக்குமே. ஐயா பிச்சை எல்லாம் நிறைய பேர் போடுவாங்க. பெருமாள் பிச்சை நிறைய பேர்லாம் இருக்காங்க அரசியல்ல. இல்லைங்க, நிறைய பெருமாள் பிச்சை அரசியல்ல இருக்காங்க. கேள்வி அது இல்லைங்க. இப்போ கேள்வி கம்பேக் செட்பேக்கான்னு கேட்டால் இல்லை, நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா 19 பேர் திரும்பி அங்கே போயிட்டாங்க, 25 பேர் ஆதரவு வாக்கு போட்டு கிளம்பி போயிட்டாங்கல்ல. அதுக்கு மேலே உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஸோ இதெல்லாம் இஷ்யூவே இல்லை. இப்போ நீங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு காட்டுங்க.
அதிமுகவுடைய கோட்டை 4 கோட்டையில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. திமுக சைடாக அண்டர் கரண்ட்டில் அதிமுகவோட வேலை செய்யும். திருச்சி கிழக்கு என்கிட்ட விட்டுரு, இந்த 1 நாளுக்குள்ள உன்னை நான் தொல்லை பண்ணலன்றோம். கிட்டத்தட்ட 60% இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அடிச்சுட்டு போயிடுவாங்களே. ஸோ இது எல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு குதிரை பேர அரசியல் பண்றாங்க தாவேக அரசு. ஸோ இதை தாண்டி வானதி ஸ்ரீனிவாசன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா குதிரை பேர அரசியல் பண்றாங்க. அதுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. யாரை தான் வந்து குதிரை பேர அரசியல் வந்து பண்ணலை, பிஜேபியில் கூட மகாராஷ்டிராவில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிமுகலேருந்து வெளில வந்து அவர் வந்து அவர் சொல்றது வந்து கரெக்டா? மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி குதிரை பேரம் செஞ்சதுன்றது எதை வச்சு சொல்கிறாரு? ஆட்சி அமைப்பதற்கான எல்லாமே இவங்ககிட்டே இருந்தது. யாரை கூட்டிகிட்டு வந்து குதிரை பேரம்னு பண்ணாங்க? 360 நோக்கி பாராளுமன்றத்தில் போகணும். 290 பிஜேபி கையில் இருக்குது. ஆட்சியை 290 வைத்தே நடத்தலாம். 107 முக்கிட்டு இருக்கிற மாதிரியான நிலைமை இல்லை. 290 இருக்குது. பட் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னால் சில சட்டங்களை பாஸ் பண்ணணும். அதுக்கு 360 வேணும். அந்த 360க்கு உத்தவ் தாக்கரேலேருந்து ஆள் வர்றாங்க. நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னா 2029 400 சீட்டில் வெற்றி பெற்று கூட பண்ணிக்கலாம். 290 இருக்குல்ல பிஜேபி கிட்ட. அதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? நிதிஷ் காலை வாரிடுவார், நாயுடு காலை வாரிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்களே, நடந்துதா? எதுவும் நடக்கலையே. நீ வாழறதுக்கே உனக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, அவங்க ஓடுறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. ரெண்டும் வித்தியாசம் இல்லையா? ஸோ மகாராஷ்டிராவை எப்படி கம்பேர் பண்ணுவார்? மகாராஷ்டிரா பாராளுமன்றத்துக்காக, சட்டசபைக்காக இல்லையே. விஜயபாஸ்கர் வந்து அவர்கள் வந்து ஒரு ஊழல் பண்ணி குட்கா வழக்கில் வந்து உள்ள போயிருந்தாரு, சம்மந்தப்பட்டிருந்தாரு. உள்ள போகல இல்லை, சம்மந்தப்பட்டிருந்தாரு. அதை விட்டு வெளில வரதுக்காக அதிமுக விட்டு வெளியேறி தாவேக்காக இவங்க எல்லாருமே அதுதான். டிவிஎஸ்சி கேசஸ் எல்லாருமேலேயும் இருக்கு. இப்போ பிரச்சனை வந்து இவங்க மேலே டிவிஎஸ்சி கேசஸ் இருந்தால் அப்புறம் ஏன் எடப்பாடி இவங்களுக்கு சீட்டு கொடுத்தாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டிவிஎஸ்சியில் ப்ரூவ் ஆகலை, கொடுத்தாரு. செந்தில் பாலாஜிக்கு திட்டுறாரு ஸ்டாலின். அதுக்கப்புறம் கேஸ் வந்து கோர்ட்டு வந்து ஒத்துக்க மாட்டேன், நீ பணம் கொடுத்து வாங்கினதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நீ லஞ்சம் வாங்கினது தான் எனக்கு முக்கியம்னு கேஸை போடுது. ஆனால் அவர் அமைச்சராக்குறாரு, கூப்பிட்டு உள்ளதல்லது அமைச்சராக்குறாரு, ஜாமீன் கொடுக்க மாட்டேங்குது அமைச்சராக்குறாரு. அதுதான் தப்பு. ஒரு எம்எல்ஏனா நான் மக்கள் முன்னாடி நிறுத்துறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கால இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மினிஸ்டர்ஸில் ஒவ்வொரு 3வது ஆளும் கிரிமினல் குற்றம், சீரியஸ் கிரிமினல் குற்றம் செய்தவர். போட்டி போட்டாங்க இல்லையா 234 பேர். அதிமுக உள்ள எல்லாருமே ஊழல் செஞ்சவங்க தான். ஊழல் செஞ்சவங்க எல்லாருமே போறாங்க அப்படின்னா அது என்ன மாற்றமா இருக்கும்? இல்லை, அதாவது இப்போ கங்கையை நான் சுத்தப்படுத்தணும்னு முடிவு பண்ணால், கங்கை இன்னைக்கு என்ன அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கை ஏற்றுக்கிட்டு தான் நான் சுத்தப்படுத்தணும். அதை தான் மோடி பண்ணார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கூவத்தை கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க. ஒரு 30% கூவம் உள்ள இருக்கு. அரசியலில் வந்து எல்லாமே புதுமுகங்களோட பண்ணிட முடியாது. நீங்கள் அந்தந்த ஏரியாவில் தாதாஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் ஆகணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேனே, ஒரு டிவி நியூஸ் படிக்கிறதுக்கு எதுக்கு லேடி வேணும்? பெண்கள் தான் நியூஸ் படிக்கணும்னு ஏன் வேணும்? நியூஸை தானே கேட்க போகிறான். ஆனால் நீங்கள் டிவி மீடியாக்குள்ளே போய் கேளுங்க, நியூஸ் படிக்கிறதுக்கு சார் உங்களை பெண்களாக இருந்தால் சரி. இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து எல்லா தொழிலையும் இருக்கும். அது அரசியல் தொழிலாயிடுச்சு பாருங்க, இப்போது எல்லா தொழிலையும் இருக்கும். அப்படித்தான் இங்கேயும் இருக்குது. அதை நீங்கள் தவறுன்னு சொல்லிட முடியாது. அவர் ஜெயிச்சு தானே வந்திருக்காரு அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இவங்க சொன்ன தூய சக்தின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, திமுகவே எடுக்கல, ஆனால் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் எடுத்து பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க சார். இது ஏடிஎம்கே எல்லாருமே பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாங்க பாருங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுக்காக பிறக்கல. பிஜேபி கூட்டணின்னு ஒன்று என்டிஏ அறிவித்த போது இந்தியாவில் 98 முதல்ல சேர்ந்த கட்சி அதிமுக தான். சேர்ந்ததோடு இல்லாமல் தமிழகத்தில் அவங்கள கூட்டணியோடு கொண்டு வந்தது அதிமுக தான். அப்படி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து பிஜேபியோடு இருந்தாங்கன்னா ஏதோ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தில் இருந்தாங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி கிடையாது, அது வேற கதை. கேள்வி என்ன, இவங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்டேருந்து நீங்கள் ஆளை எடுத்திருக்கீங்க. அதையாவது நல்ல ஆளாக எடுத்திருக்கீங்களான்னு பார்த்தா இல்லைங்க, டிவிஎஸ்சியில் இருக்கிறவங்கள தான் எடுத்திருக்கீங்க. இப்போ இது குதிரை பேரம் கூட இல்லை, ஏறத்தாழ கழுதை பேரம், என்ன வேணாலும் சொல்லலாம். திட்டுறது தானே, எப்படி வேணாலும் திட்டிட்டு போங்க. இப்போ இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறாங்களாங்கிறது தான் விஜயோடைய பிரச்சனை. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தான் அடுத்த ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் பேசுகிறத பார்த்தா ஒரு ஏடிஎம்கே மேலே ஒரு அதிருப்தினால அந்த ஏடிஎம்கேவே கலைக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி. தாவேக்கா இனி மற்றும் பலர் ஆயிடுன்றாரு. தாவேக்கா மற்றும் பலர், அதிமுகவை மற்றும் பலர்னு தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ தாவேக்கா தான் அதிமுகன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்களும் மற்றும் பலர்னு ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். ஆதவர்ஜுனா அரசில் இருந்தாருன்னா தாவேக்கா ரொம்ப சுலபமாக மற்றும் பலராக மாறிடும். ஆதவர்ஜுனா அடக்கி வாசிச்சாருன்னா தாவேக்கா இன்னொரு 10 வருடம் நல்லா ஆட்சி பண்ணும்.
ஸோ அடுத்து வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா என்னோட கூட உள்ள பல தொண்டர்களுக்கு பதவி வழங்காமல் எனக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு கேட்குறாரு. எனக்கு நீ கொடுத்த பதவியெல்லாம் போராது, எனக்கு மட்டும் இல்லை என் கூட இருக்கிறவனுக்கு நீங்கள் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜம்ப் பண்ணி ஓடி போனவர் முடிவு பண்ணக்கூடாது. கோயம்புத்தூரில் கரெக்டாக பிளான் பண்ணி செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறாரு. எப்படி ஜெயிப்பார்? கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி எப்படி ஜெயிப்பார்? திமுக தானே அவர், திமுக தானே. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு ஒரு தனித்துவம் உண்டு. ஊழல் செய்தால் அது பொதுவாக ஆதரிக்காது. யதார்த்த ஊழல்களெல்லாம் அது புரிஞ்சுக்கும். ஒரு பார்ட்டி நடத்தணும்னா பணம் வேணுங்கிறது புரியும். பட் உட்காந்து சாராயம் விற்றுட்டு அதன் மூலமாக பணத்தை பண்ணுறது, பசங்களை ஆட்களை ஏமாற்றிட்டு பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணால் கோயம்புத்தூர் ஏற்றுக்கொள்ளாது. இருந்தாலும் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறார்? வெறும் மோதிரம் கொடுத்தா ஜெயிச்சிடுவாரா? அப்புறம் அப்போ இவங்க வந்து சலுகை கொடுத்துருக்காங்கங்கிறது தானே கேள்வி. இவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. கோவை மாவட்டமே தோக்குது. எப்படி எடப்பாடி டீல் பண்ணுவார்? எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் எதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? இவங்களெல்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? கட்சி எப்படி நடத்துறது? தோற்று போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களா முடிவு பண்ணணும். வேலுமணியா முடிவு பண்ணுவார் யாரெல்லாம் பதவிக்கு வரணும்னு? தோற்று போயிட்டு வந்தவர் எப்படி முடிவு பண்ணுவார்? ஸோ அதனால் வாய்ப்புகள் இல்லை. எடப்பாடி என்ன முடிவு எடுத்திருக்காரு. போகிறவங்க கிளம்பி போங்கன்னு. எத்தனை பேர் திட்ட போகிறீங்க? ஓபி நான் ஒரு 34 பேர் சொல்கிறேன். இன்னும் 2 பேர் சேர்த்துக்கோங்க. இந்த விஜயபாஸ்கர் அந்த விஜயபாஸ்கர் சேர்த்து 38 பேர் சொல்கிறேன். இந்த 38 பேர் தான் அதிமுகலேருந்து 2017 இன்னி வரைக்கும் போயிருக்காங்க. அதனால் என்ன மாற்றம் வந்தது? 2019 18%, 2019 18% வாக்கு, 21 33% வாக்கு, 24 20% வாக்கு. ஆனால் பிஜேபியோட கூட்டணி இல்லை. இப்போ 21% வாக்கு. இந்த 36 பேர் போனதுனால என்ன பிரச்சனையாச்சு? ஏதாவது சொல்லுங்க. இவர் போனதுனால அந்த தொகுதியே போயிடுச்சுங்கன்னு சொல்லுங்க. அப்படி இருந்தால் அவர் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாரு? சண்முகம் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாரு? விஜயபாஸ்கராவது நீங்க சொல்லுங்க. விராலிமலையில் அவர் வந்து நல்ல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவர் நல்ல வாக்குகளோட வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. எனக்கு ஒன்றும் அதில் மாற்று கருத்து இல்லை. கோவிட் காலத்துலேயும் ஒழுங்காக வேலை செஞ்ச ஒருத்தர் தான். ஆனால் ஊழலில் மாட்டியிருக்காரு. இப்போ தாவேக்காக்கு போனதான் தன்னை தற்காத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதை விட்டுருங்க. இவங்க மட்டும் ஜெயிக்கிறாங்க. அவங்க மாவட்டமே தோக்குது. அப்போ எனக்கு இந்த பதவிகளெல்லாம் கூட அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தாவேக்காலேருந்து சிக்னல் இன்னும் வரல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பந்தி போடலாம் அப்படின்னு சிக்னல் வரல. அதனால இலையை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டா போயிடுவாரு. சிக்னல் வந்த உடனே போயிடுவார். இதில் என்ன இருக்கு? பல்வேறு கருத்துக்களை வாய்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.